உலகம். இன்றைய கரண்ட் நடைமுறையில் உலகத்தில் என்ன வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்குது, நாளைக்கு இது வந்து என்னவா வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, கூடுமான வரைக்கும் வேதம் இதை பற்றி என்ன சொல்றது. இன்னைக்கு மனிதர்களுடைய மனநிலையில வந்து நிறைய ஒரு குழப்பமான, அதுலது பல கேள்விகளால் நிறைந்த ஒரு மனநிலை வந்து இன்னைக்கு எல்லாருக்குள்ள இருக்குது. பல மாற்றங்களுக்கு உண்டான பதில் தெரியல நமக்கு. இது என்னவாகும் தெரியல, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்னாகும் தெரியல. இன்னைக்கு வாழ்க்கையில் மேல்தட்டில் இருக்கிறவங்களும் சரி, நடுத்தட்டு கீழ்த்தட்டு மூணில் இருக்கிறவங்களுமே எந்த ஒரு சின்ன காரியத்துக்கும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஆமாம், சென்ற வார நிகழ்ச்சியில் பேசின பல விஷயங்கள் வந்து உண்மையிலே எனக்கு இன்னுமே நினைவு இருக்கு. அது வந்து அப்படியே ரொம்ப ஆழமான காரியங்கள். அது பேசி முடிச்சுட்டு போன பிறகு மனசு வந்து அதுலேயே ஓடிக்கிட்டே இருந்தது. அதுதான் நான் சொல்ல வரேன். அது வந்து இயற்கையில கர்த்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் வச்சு கால தாமதம் ஆகுதுன்னா பரவாயில்ல, அது வேற மாதிரி. காலதாமதம் மனிதர்களால நம்மளால வந்து உண்டாகுது, அதுக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களால உண்டாகுதுன்னு சொல்லும்போது துக்கம், அது நமக்கு ஒரு துக்கமா இருக்கு. இது இப்படி எல்லாம் நடந்திருக்கு, அது என்னுடைய பங்கு இருக்கும் இல்ல. கண்டிப்பா. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து இப்படி எல்லாம் இருக்கேன்னு சொல்லி ராத்திரெல்லாம் தூங்காம இந்த மாதிரி காரியங்களை பற்றி யோசிக்க மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா பிரதர்? இதுல இருந்து இப்போ தெரிஞ்சிருச்சு, அடுத்து வந்து என்னென்ன காரியங்கள் நடக்கும்? அடுத்து வந்து நம்ம திருந்தலைன்னா கர்த்தர் வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணார், அவ்வளவுதான். சவுல் வந்து அப்ப நம்ம சொன்ன மாதிரி அவருடைய மனசுல வந்து தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. சரி, என்னை நடத்துகிறவருக்கு தீர்க்கதரிசியை விட அவருக்கு நான் ஈக்குவல், ஒரு படி மேல அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துருச்சு. இவர் அபிஷேகத்திலிருந்து அவர் அந்த அழைப்பை சொல்லி அவர் நடத்தினது அந்த தீர்க்கதரிசி தானே. ஆனா அவருக்கு வந்து ஒரு பெரிய அமைப்போ ஒரு அரண்மனையோ ஆள் பேர் படை அம்போ எதுவுமே கிடையாது. அவர் ஒரு சாதா தீர்க்கதரிசி. இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, என்னையும் தானே தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, நான் அவரை விட எந்த அளவுக்கு வந்து குறைஞ்சவன், பிளஸ் எனக்கு வந்து ராஜாங்கிற அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அவர் தீர்க்கதரிசிகள் மாத்திர செய்யக்கூடிய காரியத்தில் துணிகரமா போய் செஞ்சிட்டார். அப்ப அதுக்கு வந்து மனிதர்கள் தான் வந்து முக்கியமான காரணம். மனிதர்களை பிரியப்படுத்துறதோ மனிதருடைய புகழ்ச்சிக்கு இடம் கொடுத்தா கண்டிப்பா அப்படி ஆயிரும். அதனால வந்து மேக்சிமம் அவங்களை அதை வந்து அவாய்ட் பண்ணிடுறது நம்ம நல்லது, மனசுல ஒட்ட விடக்கூடாது. இது முதல் பாயிண்ட். கண்டிப்பா. இப்ப அவர் வந்து அப்படி செஞ்ச உடனே கர்த்தர் வந்து அவரை தள்ளிடுறாரு. அதை கர்த்தர் வந்து சாமுவேல்கிட்ட சொல்லித்தான் அனுப்புறாரு. சரி, உடனே அதுக்கப்புறம் போகணும்னு சொன்னோன்னே அவர் வந்து இல்லை நான் வந்து அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அவரை விட்டு அவர் வந்து நீ கடந்து வான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற ஒரு ஆளை ஏற்கனவே தேர்ந்தெடுத்து அவர் அபிஷேகம் பண்ணி நீ போய் அவன் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அப்ப முதல் முறை பாத்தீங்கன்னா அவர் ஏற்படுத்த போற ராஜாவை சாமுவேல் இடத்துல கொண்டாந்தாரு. இரண்டாவது முறை சாமுவேலை வந்து அவர் இடத்துல அனுப்புறாரு. அவர் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது, ஆடு மேய்க்கிறாரு. அவரு வீட்டுக்கு வந்து அனுப்புறாரு, போய் அவனை வந்து நீ இப்ப தயார் பண்ணுன்னு. ஒரு எளிய மனுஷன், ஒரு எளிய மனுஷன். அப்ப அந்த எளிய மனுஷனை அந்த அழைப்பு வந்து தேடி வருது. அதான் அப்படி வந்து அவரை எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த சவுல் ராஜா அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு டைஜஸ்ட் பண்ணவே முடியல. இவன் ஒரு சாதாரண ஆள் தானே, ஏன்னா இவரை வந்து ஏற்கனவே தெரியும் அவருக்கு. இந்த வாசிக்கிறக்கா கூப்பிட்டு வருவாங்க, மியூசிக் வாசிக்கிறதுக்கு. இவன் வந்து எனக்கு எப்படி ஈக்குவலான்ட்டு ஆவான், இவனை தேடுறதுக்கு நான் ராணுவத்தை கொண்டு வர அளவுக்கு நிலைமை மாறி போச்சுன்னு ஒரு பக்கம் நொந்து வைத்தான். அவனுக்கு எதிராக வந்து இது பண்ண, நான் பார்க்க வளர்ந்தவன் அப்படி இப்படிலாம் சில சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன பையன் வேற, அவர் வயசும் கம்மி. ஆமா. அப்ப கர்த்தர் இப்படித்தான் என்ன செய்யறாரு, இந்த பலவான்களை தள்ளி பலவீனம் உள்ளவர்களை வந்து எழுப்புறாரு. அதுக்கு வந்து அவர் என்னென்ன வச்சிருப்பாருன்னு பார்த்தா, இப்ப இவங்க செய்த தவறுகள் என்னன்னா, மனிதர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறாங்க.
அந்த மனிதருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பண்பு சவுலுக்குள்ள எல்லா நேரமே இருந்தது. மனிதர்கள் பாசிட்டிவா பேசினான்ல, அப்பவும் அதை கேட்டு முடிவெடுத்தான். சரி, வந்து தீர்க்கதரிசிகளில் ஒருவனோன்னு சொன்ன போது கேட்டு முடிவெடுத்தான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொன்ன உடனே அதை கேட்டு தாவீதை கொல்லணும்னு முடிவெடுத்தார். அப்ப இவருக்குன்னு ஒரு சுய இதே கிடையாது. இல்ல, ஜனங்கள் என்ன சொல்றாங்களோ அந்த பாதையில போறாரு. அப்போ ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரனுக்கு இந்த ஆட்க சொல்லி சொல்லி நீங்க அபிப்பிராயம் மாத்துறீங்கல்ல, அவங்களால அதை செய்ய முடியாது, அந்த வேலையை செய்ய முடியாது. அப்ப இவருடைய சுபாவமே என்ன ஆயிருதுன்னா, ஒருத்தர் வந்து இதுதான் அப்படின்னு சொன்னார்னா ஓ அதுவான்னு சொல்லி ஏத்துக்கிறது. அவன் வில்லேன்னு சொன்னா ஏத்துக்கிறது. யோசிச்சு பார்க்க வேணாமா? தாவீது வந்து 1000 பேரையா கொன்னாரு, அல்ல நீ 10,000 பேரை கொன்னியா? ஒண்ணுமே ஒரு இவங்க அடிச்சு விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் நீ செவி கொடுக்குற? நடந்தது உனக்கு தெரியும். அவர் அப்படி ஒன்றும் பெருமையெல்லாம் பாராட்டல, அவர் பெருமை பாராட்டல. இன்னொன்னு வந்து இந்த மாதிரி அவனை கோலியாத்தை ஜெயிக்கிறவனுக்கு தன் ராஜா தன் மகளை திருமணம் பண்ணி கொடுப்பாருன்னு சொன்னாங்க. இவர் போய் பொண்ணு கூட கேட்கல, அதுக்கு முன்னாலே பயக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்து வந்து ஒருவேளை கேட்டுருவானோ, இவன் யாரு, ஒரு ஆடு மேய்க்கிற பையன், காட்டுவாசி, காட்டுல தெரிகிறவன், இவனை கொண்டு வந்து நம்ம வீட்டுல மருமகன் ஆக்குறது எப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அல்லது இவனை வந்து என்னை விட பெருசாவில் சொல்றாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அப்போ வந்து இவருமே பல இடத்துல போய் ஜெயம் எல்லாம் பெற்று ஜெய ஸ்தம்பம் எல்லாம் நாட்டி இருக்காரு. அப்ப இதுல வந்து என்ன வருதுன்னா, மனிதர்கள் சொல்லுகிறதுக்கு அபிப்பிராயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பா தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. அதனாலதான் பொதுவா வந்து இந்த விமர்சனம் எல்லாம் பண்ணுவாங்க நிறைய. அதெல்லாம் நான் ஒன்றும் கவனிக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து என்னை நடத்துறவர் யாருன்னு தெரியும். நம்ம அதுக்கு நம்ம மனசாட்சி சரியா இருக்கும், அது அவனுக்கு புரியாம இருக்கும். அதனால அவங்க ஏதாவது வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனா அப்படி பண்ணாலும் நம்ம வந்து பதில் சொல்றதும் கிடையாது, அதை பார்க்கறதும் கிடையாது. ஏன்னா இவங்க சொல்றதை கேட்டு நான் என்னுடைய போக்கையோ, நான் வந்து ஜெபம் பண்றதையோ, பிரசங்கம் பண்றதையோ மாத்தினால் கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலையை என்னால செய்ய முடியாது. இதுல ஒரு சின்ன விஷயம், அதாவது நீங்க முதல் எபிசோட்ல சொன்னீங்க இதுக்கு முன்னாடி, அந்த உறவு, இங்கதான் அந்த உறவு வந்து வருது. ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு வந்து அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா, ஜனங்க 1000 சொன்னாலும் நமக்கு உங்களுக்கு தெரியும் அது நம்ம ஏன் அதை எடுக்க போறோம், அதுதான் அப்படின்னு. அப்ப அதனால கர்த்தர் என்கிட்ட பேசுறாருன்னு சொன்னா எதுக்கு இன்னொரு ஆள் வச்சு என்கிட்ட பேசணும்? அப்ப எனக்கு வந்து அந்த மாதிரி சில காரியங்கள்லாம் நான் வந்து யோசிச்சு பார்ப்பேன். சரி சரி. ஏன்னா அந்த வேதத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. உரைச்சிட்டு அந்த நீ வந்து அதை கேட்கலன்னா அந்த பலிபீடத்தின் சாம்பல் கொட்டுண்டு போகும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாருன்னு சொல்றாங்க. அந்த ராஜாவுக்கு கோவம் வந்துருது. ஏன்னா வந்து தேவாலயத்தில் நின்றுட்டு இருக்கான், கையை நீட்டி அவனை பிடிங்கடா அப்படின்னு சொல்றாரு. அவரு ஒரு சின்ன தீர்க்கதரிசி, கர்த்தர் சொல்லி அனுப்பியிருக்காரு. அந்த சொல்லி கையை நீட்டின உடனே கை மடக்க முடியல, நின்றுச்சு கை. அதே நேரத்துல பலிபீடத்தின் சாம்பல் வச்சிருக்க தொட்டி வந்து கீழே விழுந்து எல்லாம் சாம்பல் கொட்டிச்சு. ஊரே பயப்பட ஆரம்பிச்சு. சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. சொன்ன மாதிரியே நடந்துட்டாங்க. உடனே வந்து ராஜா உடனே பயந்து, ஐயோ என் கை இப்படி ஆயிடுச்சு, என்னை காப்பாத்துன்னு சொன்னோடனே இவன் ஜெபம் பண்ணி குணமாக்குறாரு, சரியாயிருது. உடனே ராஜா என்னை சாப்பிடவான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவனை கூப்பிட்ட உடனே அவன் என்ன சொல்றான்னா, கர்த்தர் எனக்கு என்ன கட்டளை கொடுத்து அனுப்பியிருக்காருன்னா, நீ போற இடத்துல தீர்க்க தரிசனம் மாத்திரம் சொல்லிட்டு நீ அந்த இடத்துல இருந்து வந்துடணும். அதுக்கப்புறம் நீ அங்க வந்து எதையுமே எதிர்பார்க்க கூடாது, சாப்பிட கூட தண்ணி குடிக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இவன் அப்படி சொல்லிட்டு சரி, ராஜாவும் அதை கேட்டுட்டு இது பண்ணி சரின்ட்டாரு. இப்ப அந்த ஊர்ல வேற ஒரு தீர்க்கதரிசி கொஞ்சம் சீனியர் இருக்கிறாரு. அவருக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியல. நான் இருக்கும்போது ஏன்ட்ட சொல்லாம வேற ஊர்ல ஒருத்தனை கொண்டு வந்து இங்க தீர்க்க தரிசனம் சொல்லி அவன் பேர்ல இப்ப கொடி கட்டி பறக்குது. அப்ப இவர் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டாருன்னா, இவன் வந்து கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்திருக்காரு, அதை மீற வச்சுட்டு அவனை ஆளை போட்டு தள்ளிடலாம் அப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் ஒரு சேனம் கட்டி இதை எடுத்துட்டு போய் அவரை போய் பாக்குறாரு. வழியில எங்க இருக்கான்னு அந்த ஒரு மரத்து கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த சாப்பிடாம தண்ணி குடிக்க வர்றதுனால தாத்தா தீர்க்கதரிசி வயசானவர் அவரை போய் பாக்குறாரு. இளம் தீர்க்கதரிசியை அவர்கிட்ட போய் சொல்றாரு. அவர்கிட்ட போய் சொல்லி கர்த்தர் தான் என்கிட்ட பேசினாரு, சாப்பிட வர சொன்னாரு அப்படின்னு சொன்னா இவர் அதை நம்பி போயிட்டாரு. அப்ப அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டா, கர்த்தர் மேல் வச்சிருந்த நம்பிக்கையும் அந்த வைராக்கியமும் ஒரு மனுஷன் மேல ஒரு சீனியர் அப்படின்னு சொல்லி அவர் மேல திரும்பி, அவரும் தீர்க்கதரிசி தான், அவரும் ஊழியக்காரர் தான், சீனியர் தான், அவர் சொன்னா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி இவரு கொஞ்சம் வழி விழுறாரு. அப்ப என்னதான் சீனியரா இருந்தாலும் அவர் தேவன் இல்ல, கர்த்தர் இல்ல. அப்ப உங்ககிட்ட பேசின தேவனுடைய வார்த்தை தானே. தேவன் உங்ககிட்ட பேசின வார்த்தை இருக்கும்போது நீ எதுக்கு அடுத்தவனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்குற? அதுதான் அவர் செய்த தப்பு. அதனாலதான் சிங்கம் வந்து அவரை எதிர்கொண்டு வந்தது. கர்த்தர் என்கிட்ட பேசுறாருல, அப்ப நாம வந்து என்ன யோசிப்போம்னா, எனக்கு நிறைய பேர் தீர்க்க தரிசனமா சொல்லுவாங்க, வந்து வந்து கர்த்தர் உன்னை எப்படி வந்து உயர்த்த போறாரு, தாழ்த்த போறாரு, இப்படி என்னத்தையா சொல்லுவான்னு நினைச்சுங்க. கூட்டங்களில் நிறைய பேர் பேசுவாங்க, கடிதம் போடுவாங்க, எல்லாம் வரும். நான் எதையுமே கண்டுக்கிற மாட்டேன்.
இப்ப கர்த்தருக்கும் நமக்கு இடையில இருக்க உறவு நமக்கு தெரியும், அவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியுது. அப்ப எதுக்கு இன்னொரு ஆளை வச்சு பேசணும்? ஒரு குடும்பத்துல கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வந்தா தான் அவருடைய பிள்ளையை பேசுவாங்க, சாப்பிட்றாரான்னு கேள்றா உள்ளே வீட்டுக்குள்ளே நடக்குது. அப்ப எனக்கும் கர்த்தருக்கு இடையில ஏதாவது உறவுல பிரச்சனையான்னு பார்ப்பேன். அப்ப அவர் என்கிட்ட பேச முடியாத மாதிரி எண்ணம் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். அப்படி ஒண்ணும் இல்லையே. இப்போ கூட ஜெபம் பண்ணேன், கர்த்தருடைய வார்த்தை நான் கேட்டது, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். அப்புறம் இதுக்கு இன்னொரு ஆள் அனுப்பி பேசுறாரு அப்படின்னு நான் ஓப்பனா சொல்றேன். எவ்வளோ பெரிய ஆள் வந்து சொன்னாலுமே கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். அதில் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு சும்மா மரியாதைக்கா இருந்துச்சுன்னா அப்படியா பிரதர் ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, மனசுல போட்டுக்கிற மாட்டேன். எப்போ கர்த்தருக்கு ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பெற முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருத்தனை அனுப்பி பேசினால் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். உண்மைதான். தாவீதோட கர்த்தர் பேசுறாரு. தாவீது நிறைய தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு பாவம் செய்த போது கர்த்தருக்கு அவருக்கு இடையில தொடர்பு இருந்தது இல்ல. அப்போ அந்த போன்ல கனெக்ஷன் இல்லாத மாதிரி அப்பதான் இன்னொரு ஆள் அனுப்பி தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இந்த நாத்தான்கிற தீர்க்க தரிசனம் வந்து சொல்றாரு. அவர் எல்லா நேரமும் வந்து சொன்னாரு இல்ல இல்ல, இந்த உறவு முடிஞ்ச நேரத்துல வந்து சொன்னாரு. மற்ற நேரத்துல கர்த்தர் அவரே பேச ஆரம்பிச்சாரு. அப்ப இது மாதிரி நம்ம வந்து இந்த மனிதர்களுடைய சத்தத்துக்கு இடம் கொடுத்தால் வந்து நம்ம ஆபத்தையும் சந்திக்க வேண்டி இருக்கும். கர்த்தர் நம்ம வந்து நடத்தவும் முடியாம போயிடும். நாம பார்க்கறதுல வந்து நான் பார்த்த பல காரியங்கள்ல இந்த தேவன் விசேஷித்த அழைப்புக்கு அழைத்த ஆட்கள் பக்கத்தில் இருக்கவங்க சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து தேவன் சொன்ன திட்டத்தை விட்டு அவங்க வேற பக்கம் கடந்து போயிடுவாங்க. அது ஒரு பெரிய தவறு. அது கர்த்தர் ஒரு தடவை ஒரு ஆள் அப்படி வந்து வச்சுட்டாருனாக்கும் முகம் கொடுத்தே பேச மாட்டார். அது நான் பார்த்துருக்கிறேன். முகம் கொடுத்தே பேச மாட்டார். பரிசுத்தாவின் ரொம்ப சென்சிட்டிவ். அவரை மட்டும் வந்து பேசுறதே பெரிய விஷயம். நான் சொன்னேன் அப்படியே ஆண்டவரே சரி பாக்குறேன், எனக்கு டைம் இருந்தா பேசுறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்போ அவர் வந்து பேசுறதே பெரிய இது கிருபை. அது அந்த நேரத்தில் நம்ம அவருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வேற ஒரு பிளான் போட்டு போயிட்டு இருந்தா சரியா வராது. ஆமா. அப்ப இப்ப இருக்க இந்த மாடர்ன் ஊழியங்கள் இதுல எல்லாம் வந்து என்ன நடக்குன்னு கேட்டா இவங்க ஆல்ரெடி ஒரு பிளான் போட்டு வைப்பாங்க. தேவன் உங்களை நடத்தினா கர்த்தருடைய ஊழியக்காரனை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னா அவன் வந்து காற்றை போல இருக்கிறான். காற்றானது அவருக்கு இஷ்டமான இடத்தை நோக்கி வீசுவதை போல என் ஊழியக்காரனும் இருக்கிறான்னு சொல்றாரு. அப்ப காத்து வந்து இப்படித்தான் போகும்லாம் எந்த சட்டமும் கிடையாது. அது வந்து எங்க அடிச்சுட்டு போகணுமோ அங்க போகுது. கர்த்தருக்கு சித்தமான இடத்துக்கு அது போகும்னு வசனத்துல போட்டிருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது நான் வந்து முதல்ல ஒரு இடத்துல வந்து பிடி கொடுத்துட்டு அப்ப கர்த்தர் எனக்கு சொன்னா கூட அவர் வெயிட் பண்ணட்டும், இவன் வெயிட் பண்ண மாட்டான் அப்படின்னு மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு போறது வந்து தேவனுடைய பார்வையில வந்து அது எவ்வளவு பெரிய காரியம், அது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்னு இருக்கு. இப்ப மேக்சிமம் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அழைப்பு பெற்றவங்க இவர் வந்து ராஜா மாத்திரம் இல்ல, ஜனங்களை பாதுகாக்கவும் எதிரிகளிடத்திலிருந்து அவங்கள தப்பு வைக்கவும் அவங்கள ரட்சிக்கவும் வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜா சவுல். அப்ப இவர் வந்து இந்த மனிதருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவ சத்தத்தை வந்து அலட்சியப்படுத்தினதுனால அவருடைய அழைப்பு அங்க வந்து மாறிடுச்சு. அப்ப எப்பது வந்து அப்படி செய்யறாங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு முன்னால இவருக்கு அந்த பதவி வர்றதுக்கு முன்னால சாமுவேல் மூலம் என்ன சொல்லப்பட்டதோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருப்பாரு. நீ போற வழியில உன்னை உங்க பாப்பா வீட்டுல போய் சொல்லு, அப்ப எல்லாம் கரெக்டா இருக்கும். இந்த ராஜான்னு வந்துட்டு வந்து வெற்றி வேற பெற்று வந்துட்டாரா, இப்போ அவர் வந்து கர்த்தர் சொன்னா கூட அது வந்து 2ஆம் பட்சமா கொண்டு போயிடுறாரு. அப்ப இதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இவன் பலமுள்ளவனா போய் இவன் வந்து அவனுக்கு ஆள் பேர் அம்பு ஒரு அமைப்பு இந்த மாதிரிலாம் வச்சிருக்கிறதுனால தானே என் வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். அப்ப இது இல்லாத ஒரு ஆளை பாரு அப்படின்னு சொல்லித்தான் ஆடுகளின் பின்னால் ஓடி திரிந்த தாவீது. அப்ப அதே சூழல் தான் இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல கர்த்தர் வந்து இதை ஏற்கனவே சொல்லியிருக்காரு நமக்கு. அது ஏன் சொன்னாரு அப்படின்னு கேட்டா இப்படி இது நடக்கலைன்னா அது நடக்கும். கர்த்தர் எப்பவுமே திட்டத்துக்கு வந்து ஏபிசியில வந்து இசட் வரைக்கும் வச்சிருப்பாருன்னு வச்சுக்கங்களேன். அவர் வந்து எது ஒன்னையுமே மனிதனை டிபெண்ட் பண்ணி எல்லாம் செய்யவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் இதை செய்யணும்னு எவருக்குமே அப்படி கிடையாது. இவர் இல்லாட்டா இன்னொருத்தர். அது வந்து எனக்கு தெளிவா தெரியும். தேவனோட பழகின என்னுடைய அனுபவங்களை வச்சு நான் சொன்னா எந்த மனுஷனையும் பரலோகமோ தேவனோ டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. நாமளா அப்படி நினைச்சுக்கிறோம். சிலர் வந்து ஜனங்களுக்கு முன்னால தங்களை எல்லாரையும் விட நாங்க விசேஷமான காமிக்கிற மாதிரி பரலோகத்துல என்னை கூட்டு பேசினாங்க, என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. கர்த்தர் எந்த மனுஷனை மேலையும் தன்னுடைய நம்பிக்கை வைக்க மாட்டார். வசனத்திலே போட்டிருக்கே என்னுடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், என்னை மண்ணென்றே நினைக்கிறார். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப நான் தான் நம்ம அழகா இருக்கோம் நீட்டா இருக்குன்னு நினைச்சிருப்போம். அவர் பார்த்து மண்ணு தானே நினைப்பாங்க. அப்புறம் எப்படி அதை நம்புவோம்? கண்டிப்பா கண்டிப்பா. இதுல ஒரு மேல உன் வீட்டையே கட்டாதன்னு சொல்லி கொடுத்தவரை அவர் தான். அப்புறம் எப்படி இந்த நம்ம மண்ணு மேல கட்டுவார் அவரு? அது கரெக்ட்.
ஆமாம், இதில் தான் ஒரு சின்ன விஷயம். எப்படி நீங்கள் வந்து ஒரு தாவீது வந்து எளிய ஊழியராக இருக்கிறார், எளிய லெவலில் இருக்கும்போது அவர் ஒரு அடுத்த கட்ட சவுலுக்கு பதிலாக இவர் வர்றாரு. ஒன்று, இப்போவுமே நம்ம கடைசி நாட்களில் நீங்கள் சொல்கிறது வந்து எளிய ஊழியர்களை கர்த்தர் தேடுறாரு. கண்டிப்பாக. ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துலையுமே பார்க்கும்போது ஆண்டவரோடு இருந்த சீஷர்களுமே வந்து யாரும் பெரிய பெரிய ஆட்கள் கிடையாது. எல்லாமே சாதாரண எளிய ஆட்கள் தானே. அவங்க கடைசி வரைக்கும் அந்த அழைப்பை கொண்டு போயிட்டாங்க. ஒருத்தர் தான் விழுந்துடுறாரு. மற்ற 11 பேருமே கர்த்தர் விரும்பின காரியத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. அதுலேருந்து வந்தவர் தான் நமக்கு தோமா இவ்வளோ தூரம் வந்திருக்கிறார். அப்போ அதனால நீங்கள் சொல்கிற அந்த எளிய ஊழியர்கள் மேலே ஃபோக்கஸ் ஆண்டவர். நீங்கள் சொன்ன நல்ல ஒரு பாயிண்ட். எப்படின்னு கேட்டால், அந்த நாட்களில் கிறிஸ்துவினுடைய நாட்களில் எவ்வளோ பெரிய பெரிய மத தலைவர்கள் இருக்கும்போது அதில் ஒரு ஆசாரியனை கூட அவர் தேர்ந்தெடுக்கல, ஒரு வேத பாரகனை கூட தேர்ந்தெடுக்கல. அப்போ வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதாரண விளிம்பு நிலை மனிதர்கள் தான். மீன் பிடிக்கிறவங்க, சாதாரணமானவங்க, அந்த மாதிரி ஆட்களை தான் இவர் வந்து அங்கே தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் வந்து தன்னை ஒரு பொருட்டு நினைக்க மாட்டான். வந்து தன்னுடைய எளிமை வந்து அவனுக்கு தெரியும். அதனால வந்து இவனை வந்து நம்ம சொன்னா அவன் கேட்பான், கீழ்ப்படிவான். இந்த பணம், வசதி, காரு, புகழ், கம்ப்யூட்டர் அப்படி இப்படின்னு வச்சுட்டு எனக்கு வந்து காலைல ப்ரோக்ராம் சொல்றதுக்கு ஒரு ஆள், சட்டையை மாற்றி விடுறதுக்கு ஒரு ஆள், இப்படிலாம் வச்சிருக்க வேண்டிய போய் சொன்னா அவன் எந்த அளவுக்கு வந்து இறங்கி செயல்படுவான் அப்படிங்கிற நமக்கு தெரியல. அப்போ அது வந்து செய்ய மாட்டாங்க. அவனுக்கு வந்து பல ப்ரோக்ராம் அவன் ஏற்கனவே போட்டு வச்சிருவான். இவர் வந்து நேரம் இருந்தால் தான் வேலை செய்வார் ஆண்டவருக்கு. அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கறது நான் சொல்றது செய்யறது தான் உனக்கு வேலையாவே இருக்கணும். அப்படி ஆள் தான் வேணும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கறதுனால அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த எளிய மனிதர்களை, எளிய ஊழியர்களை, உலகத்துல எந்த ஒரு பிடிப்பும் ஒரு பொறுப்பும் அவங்கள வந்து அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாத ஆட்களை தான் அவர் தேர்வு செய்ய விரும்புகிறார். உண்மைதான். நீங்க நல்லா பார்த்து கர்த்தர் வந்து பேசி 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 வழி நடத்துகிற எந்த தீர்க்கதரிசியை பார்த்தா அவ வந்து பெரிய வீடுகளில் வாழ்ந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் நீங்க வேதத்தில் எங்கேயுமே பார்க்க முடியல. எந்த தீர்க்கதரிசி யோசிச்சு பாருங்களேன். மோசேல இருந்து எலியா, எலிசா, ஏசாயா, எரேமியா யாருமே ஒரு கல்லு வீட்டில் இருந்த மாதிரி கூட தெரியல. நான் சாமுவேல் தீர்க்கதரிசி ஐயா இருந்த அவருடைய ராமாங்கிற இடத்துல அவர் வாழ்ந்த இடம் இருக்கு. அது வந்து இப்ப நான் போயிருக்கும் போது 2-3 முறை நான் அந்த இடத்துல போய் பார்த்துருக்கிறேன். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு மலை, இஸ்ரேல்ல. இப்போவுமே அந்த இடம் வந்து ஒரு ரொம்ப ரிமோட் பிளேஸாக தான் இருக்கும். அந்த இடம் வந்து ரொம்ப அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே காட்டுக்குள்ளே தான் இருந்திருக்கணும். அது ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கு. அந்த குன்றில் வந்து இந்த மலையில வந்து சின்ன சின்ன அந்த குடைசல்கள் மாதிரி இருக்கு. அப்படி இயற்கையிலே இருக்கு, கேவ்ஸ் மாதிரி இருக்கு. கேவ்ஸ்னா பெரிய கேவ் இல்லை, சின்னதா. கரெக்டா ஒரு ஆள் போகலாம். அப்போ நிமிந்துலாம் நிக்கலாம் முடியாது. அப்படி போனா அதுலேயே ஒரு சின்ன பெஞ்ச் மாதிரி ஒரு சின்ன கல்லுல ஒரு அப்படி இடம் இருக்கு. இவ்வளவுதான் இருக்கு. அதுல அதை போய் அவங்க படுத்துக்கிறணும். அதுல வந்து அவருடைய அந்த தீர்க்கதரிசி புத்திரன்னு கொஞ்சம் பேர் இருக்கான். இதுதான் ஹாஸ்டல் அவங்களுக்கு. அதுல போய் அதுக்குள்ள வந்து படுத்துக்கிறணும். சரி. அது பக்கத்திலேயே அதுக்குள்ளேயே அது நீளமா ஒரு 8 அடி நீளத்துக்கு இருக்கு. அதுக்குள்ளேயே கல் வச்சு சமைக்கிற இடம் இருக்கு. அந்த நடு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல்லினாலான ஒரு மேடை இருக்கு. ஒரு மேடை. அதுக்கு முன்னால வந்து கல்லுலயே அந்த வந்து மலை மேல தானே அது கல்லு ஃபுல்லா இருக்குது. ஒரு 1000 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு. இந்த பக்கத்துல அந்த மலை குகை இருக்கு. அந்த மலை குகைக்குள்ள இப்படி நீங்க இறங்கி போனீங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கு. அங்கதான் சாமுவேல் அவருடைய சரீரம் வைக்கப்பட்டிருக்கு. அது இப்பவும் பார்க்கலாம் நம்ம. இதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப அங்கதான் அவங்க இருந்திருக்கிறாங்க, குடியிருந்திருக்கிறாங்க. அவ்வளவு ராஜாக்களை உருவாக்கினவர் அந்த ராஜாக்களை வந்து ஆதாயம் பண்ணிட்டு எனக்கு ஒரு வீடை கட்டி கொடுறாருன்னா கொடுத்துட்டு போறேன், ஒரு குவார்டர்ஸ் போட்டுருங்கன்னா போட்டு. அது ஆச்சரியமான ஒரு விஷயம். நீங்க சொல்றதுல இருந்து அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியா இருந்தா கூட ராஜாவுக்கே ஆலோசனை சொன்னா கூட ஆனா சொல்லிட்டு வந்துடுறாரு. அவருடைய இடம் வந்து பர்மனெண்ட் இங்கே தான் இருக்கிறாரு. எப்ப தேவையோ கத்த சொல்றா மட்டும்தான் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தீர்க்கதரிசியை இருக்க முடியுது. அப்போ ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றும் போது நான் எந்த பிடியிலையும் சிக்கிக்கொள்ளாத ஒருவனை தான் கர்த்தரை எதிர்பார்க்கிறாரு. அப்ப ஏன் இவங்ககிட்ட சொன்னாரு மற்றவங்ககிட்ட சொல்றாரு அப்படின்னு கேட்டா, கர்த்தர் வந்து தம்முடைய திட்டத்தின்படி ஒருவர் வந்து ரொம்ப நாள் ஊழியம் செய்யறாரு, ஒரு இதுல இருக்கிறாரு. அவர் வந்து பழைய நாட்கள்ல செஞ்ச அவருடைய தியாகங்கள் இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்ப்பார். அப்ப முதல்ல ஒரு சீனியாரிட்டி இது அந்த அடிப்படையில ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு. அப்ப இவனுக்கு அதை கொடுக்கணும், இல்லாட்டி நாளைக்கு என்ன சொல்லுவாப்புல அப்படின்னு கேட்டா நியாயத்தீர்ப்புல வரும். அதான் நானும் யோசிச்சேன். நான் நியாயத்தீர்ப்புல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்கிட்ட கொடுத்திருந்தா நான் இன்னும் சிறப்பா செஞ்சிருப்பேன்னு சொல்லுவார். அதனால கர்த்தர் வந்து கொடுப்பாரு. கொடுத்துட்டு இந்த உன்னுடைய தகுதி என்ன நீயே பாரு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு கர்த்தர் அதை வந்து மாற்றுவார். இது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை அது. அந்த மாதிரி
இந்த ஒருத்தருடைய அழைப்பு வந்து இன்னொருத்தட்ட போகுது இல்ல, அது ரொம்ப பயங்கரமானது. பயங்கரமானது. அது வந்து கர்த்தர் வந்து கொடுத்துட்டாருன்னு சொன்னோன்னே என்னை நம்பிட்டாருன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. அவர் நீதியின் அடிப்படையில், இப்போ நான் என்னை பொறுத்தல சும்மா ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு 40 வருஷத்துக்கு மேலே 44 வருஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை செய்ய போகும்போது முதல்ல வந்து என்கிட்ட கொடுத்து பார்ப்பாரு. ஏன்னா நான் தானே இப்போ சீனியர். முதல்ல இப்போ எங்கள் பகுதியில் நான் ஒரு சீனியர்னு வச்சுங்களேன். சரி. அப்போ கொடுக்குறாரு. கொடுத்து நான் செய்யலைன்னு சொன்னோடனே அடுத்த ஆள்கிட்ட போயிடும். இப்போ நான் வந்து கிளைம் பண்ண முடியாது. நேராக வந்து ஒரு எளியவன்கிட்ட போய் கொடுத்துட்டாருன்னா, என்ன ஆண்டவரே நாங்களாம் இப்படி இருக்கிறோம், வந்து ஏன் நான் இன்னும் பெருசாக செஞ்சிருப்பேனேன்னு நாளைக்கு நான் அவருடைய நீதியை குற்றம் சாட்டிடக்கூடாது. சரி. அதனால கொடுப்பாரு, தகுதி இல்லைன்னா மாத்திடுவாரு. அதை தக்க வச்சுக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ரொம்ப ஒரு நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஒரு அழைப்பு வருது, ஒரு பெரிய விஷயம் வருதுன்னா அது கடைசி வரையும் ஓடி முடிக்கிறதுல தான் வந்து அதோடைய வெற்றி இருக்கு. இடையில நீங்க சொல்ற மாதிரி இந்த மனிதர்களோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோ ஏதோ ஒரு விஷயத்துல வந்து டைவர்ட் பண்ணும்போது ரொம்ப வந்து ஒரு கேர்ஃபுல்லா கத்தியில் நடக்கிற மாதிரி தான் போல ஊழியர்கள் என்பது. அப்படி பேசும்போது தான் வந்து நம்ம தொடர்ந்து பேசும்போது சொன்னோம், நம்ம எளிய ஊழியர்களை வந்து கர்த்தர் தேட போறாருன்னு. அப்போ இப்போ கடைசி கால எழுப்புதல நீங்க அந்த எளிய ஊழியர்கள்லாம் டச் பண்ணி பேசுனீங்க. கண்டிப்பா அதை எப்படி இருப்போம் அடுத்து என்ன பண்ண அடுத்து வரும்போது கர்த்தர் வந்து பேர் ஊர் அறியாத ஒரு பெரிய பிரபலமாகாத ஊழியர்களை திடீர்னு எழுப்புவார். அவங்கள எழுப்பினோடனே ஜனங்களுடைய கவனம் அவங்க பக்கம் திரும்புற மாதிரி செய்வார். அப்ப என்ன செய்வார்னு கேட்டா, இந்த எளியவன் என்ன செய்வான்னு நம்ம ஒரு பிளான் வச்சிருப்போம்ல, அதை தாண்டி பெரியவர்கள் கூட செய்ய முடியாத ஒரு வேலையை இவனை வச்சு செய்ய வைப்பார். தாவீதின் வாழ்க்கையில இப்போ வந்து எல்லாரும் திகைச்சிருக்காங்க. இப்ப எல்லாருடைய கவனமும் ஒரு செகண்ட்ல அந்த தாவீது பக்கம் திரும்புறதுக்கு என்ன செஞ்சாருன்னா, அந்த முதல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் கூட செய்ய முடியாம நின்ன வேலையை இவங்களை செய்ய வைப்பார். கோலியத்தை முதலே வந்து இது பண்றாருல. இப்ப ஒரு கையில வந்து இப்ப ஒரு பெரிய பட்டயத்தை கொடுக்கல, வேற எதையும் கொடுக்கல. அப்போ வந்து அவர் வந்து ஒரு வனாந்தரத்துல காட்டுல இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு கூட இவர் வந்து அவுட் ஆஃப் மைண்ட் மாதிரி மனசுல இல்ல, கன்சிடர் பண்ணவே இல்லை. இவர் ஒரு பிள்ளை இருக்கானே நினைக்கல. இவனை போயா ராஜாவை அபிஷேகம் பண்ணுவாங்க தான் நினைச்சிருப்பாரு. அந்த மாதிரி பேர் ஊர் தெரியாத ஒரு ஆளை, காட்டுல ஆடுகளோட தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆளை கர்த்தர் வந்து ஒரு செகண்ட்ல எப்படி மாத்துறாரு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு அவர் செஞ்ச வேலை, இந்த முதல்ல அபிஷேகம் பண்ண சீனியர் இருக்கார்ல, அவர்னால செய்ய முடியாத காரியத்தை இந்த எளியவனை வச்சு செஞ்சிருவாங்க. சரி சரி சரி. எளியவனை வச்சு செஞ்ச உடனே எல்லாருடைய கவனம் அவங்க பக்கம் போயிடும். அப்படி வந்துச்சுனாலே நீங்க வந்து வந்து விழிப்பாயிரணும். உங்களுடைய கையில கொடுத்த பொறுப்பு வந்து இன்னொரு ஆள் போகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப அவன் வந்து பேர் தெரியாதவனா இருப்பான், சின்ன பையனா இருப்பான், அனுபவம் இல்லாதவனா இருப்பான். தாவீதுக்குடைய வயசுக்கும் சவுல் வயசுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இல்லை. அப்ப அவரை கொண்டு வந்து இந்த சவுலால செய்ய முடியாது. ஜனங்கள் எல்லாம் சவுலை தானே பெருசா நினைச்சிட்டு இருந்தாங்க. தீர்க்கதரிசிகள் ஒருவராங்கிறான் ஒருத்தன், அவர் வந்து ஜெயஸ்தம்பம் நாட்டுறாருங்கிறான், அவருக்கு அவரே வந்து பொன்னாடை போத்திக்கிறாரு, எல்லாம் வச்சுக்கிறாரு. அப்படி இருக்கிற நேரத்துல அதை அப்படியே கர்த்தர் மாத்துறதுக்கு ஒரு சின்ன வேலை தான். இவனுக்கு செய்ய முடியல, இவனுக்கு செய்ய முடியும், இதை மாத்திரம் காமிச்சிடுறாங்க. காமிச்ச உடனே ஜனங்களுடைய இது முழுசும் அப்படியே ஒரு பக்கம் திரும்புது. அது மாதிரி இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து கர்த்தர் வச்சிருக்கிற பிரபலமான ஊழியர்கள் இருப்பாங்க, பெரிய பெரிய சபை தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த எழுப்புதல்ங்கிற பேரை வச்சு நிறைய அவங்க வந்து ஜனங்களுக்கு வந்து கூட்டம் நடத்துறேன், அதை நடத்துறேன், எதையாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த எந்த ஒரு காரியமே நடக்கல. ஏன்னா அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுசா கீழ்ப்படியலை. இப்படி இருக்கும்போது இந்த எளிய நிலை ஊழியர் இருப்பாங்க, கிராமத்துல இருப்பார் ஒருத்தர், திடீர்னு அவரை வந்து கர்த்தர் வந்து ஒரு 4 அற்புதம் அவன் கை மூலம் செஞ்சா முடிஞ்சு கதை. ஒரு 4 அற்புதம். ஒரு ஆள் வந்து இறந்துட்டான், பாக்குறோம், ஒரு ஆக்சிடென்ட்ல தலையே போயிருக்கு, போய் ஜெபம் பண்ணாரு, எந்திரிச்சிட்டான்னு வச்சுங்களேன். பேப்பர்ல வந்துரும், பத்திரிகையில வந்துரும், அதுல வந்துரும், இதுல வந்துரும், இயேசு கிறிஸ்து இவர் மூலமா கிரியை செய்யறாருன்னு சொல்லுவாங்க. அடுத்த செகண்ட் அந்த ஒரே ஆள் எழும்பும்போது கர்த்தர் வந்து இப்போ வந்து யாரையும் ஒரு மனுஷனை டிபெண்ட் பண்ணாம இது மாதிரி அங்கங்க ஒரு 10 ஊர்ல வந்து 10 ஊழியர்கள் தெரியாத ஆளுக்க திடீர்னு எழும்பி ஒரு இளம் தலைமுறை ஊழியர்கள் எழும்புறாங்கன்னு வச்சுங்க. இன்னும் நம்ம சொல்லணும்னா அந்த பெரிய பெரிய சபைகள் அந்த மாதிரி ஊழியர்கள் இருந்துச்சுல, அதுல இருக்கிற கடைநிலை ஊழியர்களே கர்த்தர் எழுப்பி உட்கார எழுப்பிட்டா அதுல லோ லெவல்ல ஒரு வச்சிருக்க அந்த சபையை கூட்டி விடுறது, கழுவி விடுறது, ஒரு கோயில் குட்டின்னு சொல்லுவாங்க, மணி அடிக்கிறது, அந்த வந்து பெஞ்சு துடைக்கிறது, இருக்கிற ஆளு திடீர்னு ஒரு அற்புதம் செஞ்சு வந்துச்சுதான். இனி வரக்கூடிய ஆட்க இந்த ஊழியர் இருக்காருன்னு கேட்க மாட்டாங்க, இந்த மணி அடிக்கிறவர் இருக்காருன்னு கேட்பாங்க. அப்படி வந்துச்சுனாலே அது மாறுதுன்னு அர்த்தம். அந்த அழைப்பு வந்து மாறுது அப்படின்னு அர்த்தம். அப்படித்தான் போச்சு. அந்த அழைப்பு வந்து சவுலிடத்திலிருந்து
தாவீது இடத்துல வந்து திரும்பிச்சு. கர்த்தரை எழுப்புறதுக்கும் ஒரு ஆளை உயர்த்துறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிர போகுது? ஆண்டவர் வந்து இப்போ அதுக்கு வந்து அவர் எடுத்த மெத்தடை தான் யாராலும் செய்ய முடியாது. இராணுவம் வந்து திகைச்சு நிற்குது, ராஜா திகைச்சு நிற்கிறாரு. இந்த ராஜா யுத்தங்கள் பல கண்டவர் வந்து அவர் போய் வந்து இவங்களெல்லாம் சண்டை போட்டு வந்து ஒரு பெரிய ஜெயஸ்தம்பத்தை எல்லாம் நாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லு ராணுவம் வச்சிருக்கிறாரு. இவர் பயந்து போய் நிக்கிறாரு. ஒரு பையன் வந்து ஜெயிச்சுட்டான். அப்ப அடுத்த நிமிஷம் எல்லாருடைய கவனம் போச்சு இல்ல. அப்ப இந்த எளிய ஊழியர்கள் எங்க எழும்புவாங்கன்னா, இனி வரப்போகிறது என்னுடைய அனுமானத்தின் அடிப்படையில் சொல்றேன், இந்த எளிய ஊழியர்கள் ஒரே ஆள் வந்து எழும்ப மாட்டாங்க. அப்ப தாவீது வந்து ஒரு ஆள் எழுதுறாரு. ஒரே நேரத்துல இதுவரைக்கும் அறியப்படாத இடங்கள்ல இருந்து சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன சின்ன சூழ்நிலை பின்னணிகள், அப்படி இடத்துல இருக்கக்கூடிய ஊழியர்கள் திடீர்னு எழும்பி அற்புதம் செய்வான். இந்த ஊர்ல ஒரு அற்புதம் நடந்துச்சுன்னு கேள்விப்படுவீங்க, அதுக்குள்ள அந்த ஊர்ல ஒருத்தர் அவர் மூலம் ஆண்டவர் வந்து பயங்கரமா செய்யறாரு, இங்க செய்யறாருன்னா இந்த பெரிய ஆட்கள் வந்து இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இவங்க செய்யற காரியத்தை அவங்க பெரிய ஆட்களை இது வரைக்கும் செஞ்சது இவ்வளவு லைஃப்லயே. இவன் என்ன செய்வான்னு கேட்டா, இவனுக்கு வந்து அந்த ஆர்கனைசேஷனோ வேற அமைப்போ இல்லாதனால இவங்க வந்து தங்கள் மூலம் அற்புதம் நடந்தோன்னா அப்படியே வந்து அப்படி மூவ் பண்ண ஆரம்பிச்சு வழிபோக்கறதுக்குள்ள அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை அப்படிதான் போட்டிருக்காங்க. அவங்க வந்து எழும்புவாங்க, ஒரு அற்புதம் நடக்கும், அவன் வந்து அடுத்த இடத்துக்கு போயிடுவான். அங்க நின்று அதை பிரபலப்படுத்துறதுக்கோ அது அவங்களோட தன்மையே அப்படி இருக்கும். ஒரு ஃபேஸ்புக்ல போட்டு படம் எடுத்து இன்டர்வியூ எடுத்து இதை வச்சு நம்ம ஒரு அமைப்பை ஏற்படுத்துறோங்கிற அந்த கான்செப்டே அவனுக்குள்ள இருக்காது. இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, அது வந்து ஏன்னா ஒரே ஆளை எழுப்புனா கூட அவன் செய்வான். ஒரே நேரத்தில் ஒரு 50 ஊழியர், ஒரு 500 ஊழியர்கள், எல்லாம் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப எளிய நிலைமையில இருக்கிறாங்க. அவங்க பேர் வந்து பக்கத்து ஊருக்கு கூட தெரியாது. ஒரு 10 பேரை வச்சு ஒரு சர்ச்சை நடத்துறாரு. அப்படி இருக்கிறார். திடீர்னு பார்த்தா அவர் ஜெபம் பண்ண, பேய் ஓடுது, பிசாசு ஓடுது, மரித்தவன் உயிரோடு எழும்புறான். இப்போ வந்து இப்போ நம்ம சொல்ற சுகமெல்லாம் சின்ன சின்னதா தானே இப்ப எல்லாம் சொல்றாங்க. அப்ப பார்த்தா கையே இல்லை, திடீர்னு எந்திரிச்சு நடக்கிறான். இந்த வசனத்துல உன்னுடைய கையும் காலும் கரடு கொண்டு குதித்து எழும்பி நடந்தானா. இப்படி ஒரு 10 இடத்துல நடத்தினாருன்னா, அப்ப இவங்களுமே வந்து நாம தான் பெரிய ஆள் நினைக்க மாட்டான். இதே மாதிரி இன்னொரு ஊர்ல ஒரு ஆள் இருந்துட்டானே, எல்லா இடங்கள்லயும் வர்றாங்க அப்படின்னு வருவாங்க. அப்ப அதே மாதிரி இவங்க இந்த பெரிய ஆட்கள் வந்து இதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் வந்து அந்த எளிய ஊழியர்களை வச்சு செஞ்சிடும் போது அப்புறம் வந்து ஜனங்கள் அவங்கள தானே தேடுவாங்க. கர்த்தரே தேவன் சொல்றாங்களா, அந்த மாதிரி அது மாதிரி வந்து அப்ப ஜனங்கள் வந்து இனிமே என்னன்னா, இங்க போனா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, காணிக்க கொடு, காசை கொடு, நான் உனக்கு என்ன மந்திரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிருப்பான். அங்க போன உடனே தொடுறான், சோகமாயிருது அப்படின்னா அப்புறம் யாரை தேடுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமா இந்த அமைப்புகள்லாம் பலவீனமாகி அந்த எழுப்புதல் வரும்போது முதல்ல இதெல்லாம் அந்த பலவான்கள் பலவீனமாயிருவாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, தாவீது வளர வளர சவுல் பலவீனமாயிட்டே போவார். அவ்வளவுதான். அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருது, அவர் வந்து ஒரு மாதிரி இதாகிறாரு. ஆமா, அவருடைய பலத்தை வந்து விரயம் பண்றாரு. ராணுவத்தை தூக்கிட்டு ஒரு பையனை துரத்திட்டு வர்றாரு. தாவீதே கேட்கிறாரு, என்னைய துரத்துறக்கு மிலிட்டரியை கூட்டிட்டு வர்ற? ராஜா, இவ்வளோ பெரிய ராஜா, ஒரு சாதாரண தெள்ளுப்பூச்சி என்னைய தேடியா வந்தாருன்னு கேட்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து அப்படி மென்டல் மாதிரி ஆயிட்டாப்ல. அவருக்கு வந்து எதிரி யாருன்னு தெரியல. ஆமா, இந்த குழப்பம் வந்து அடுத்து வரும் பாருங்க. பெரிய பெரிய ஊழியங்கள் வந்து எழுப்புதல்ங்கிற பேரை வச்சுட்டு நிறைய வந்து அது இதுன்னு சொல்லிட்டு வந்து வாய்களே பேசுறவங்க, நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் ஒரு கிரியை, ஒரு வல்லமை வெளிப்படுத்தப்படும் போது அது இந்த பேச்செல்லாம் தூக்கி சாப்பிட்டோம்லாம் போயிடும். அப்ப அந்த மாதிரி ஒரே நேரத்துல இந்த எளியவர்களை கர்த்தர் எழுப்பினால் இவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? அப்ப ஜனங்களுடைய நம்பிக்கை என்ன ஆகும்? அப்ப அங்க என்னமோ சொல்றாங்களே அப்படின்னு. அப்ப அவங்க போன உடனே அங்க ஜெபம் பண்ணா உடனே அனாயிண்டிங் ஆகுது, பாவத்திலிருந்து விடுதலை ஆகுறான் சொல்லி. அப்ப கர்த்தர் முதல்ல வந்து அற்புதங்கள் தான் வைக்கிறாரு, அப்புறம் தானே இதுக்கு இந்த ரட்சிப்பை பற்றி பேசுறாரு. அது மாதிரி என்னன்னா, ஒரு கிராமத்துல இருந்தா கூட போயிடுவாங்க. சமீபத்துல நம்முடைய நண்பர் வந்து அவருடைய தாயாருக்கு கொஞ்சம் சுகவீனம் அப்படிங்கிறதுனால பல இடத்துல வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன கிராமம், ஒரு சின்ன கிராமத்துல ஒரு வைத்தியர் இருக்கிறார். அந்த வைத்தியரை தேடி வந்து எக்கச்சக்கமான பேர் அங்க போறாங்க. ஒரு வேளை மருந்து கொடுக்குறாரு, கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அந்த வியாதியை பொறுத்து சொல்றாரு. அது ஒரே மருந்து தான், அதை சாப்பிட்டா அது குணமாயிருது. அந்த டயபெட்டிக் வந்து குணமாயிருது, அப்படி வந்து கீழே டவுன் ஆயிருது. அப்படி இந்த செய்தி பரவுன உடனே இப்ப என்னன்னா, இவர் பேரெல்லாம் இப்ப எல்லாம் வெளியில யாருக்குமெல்லாம் தெரியாது, வெளியே தெரியாது. இவர் எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு அங்க போறாரு. இப்ப போனா என்ன செய்யணும்னா, நைட்டே நீங்க போய் அங்க தங்குறதுக்குலாம் இடம் கிடையாது. சரி, அவருடைய வீட்டுக்கு முன்னால வந்து நம்ம காரை போட்டு தங்கிடணும். சரி, அவர் காலையில 4 மணில இருந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாரு. அப்ப வந்து அப்ப பார்த்தா தான் பார்க்க முடியும் அவரை அப்படின்னு சொல்லி இவர் வந்து அங்க போறாரு.
அங்கே போய் நைட்டு போய் 11 மணிக்கு போய் சேர்ந்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 கார் வந்து வரிசையில் நிற்கிது. அவங்க எல்லாம் காரில் சாப்பாடு இப்படிலாம் வச்சுட்டு காலையில் எப்படா கதவு திறக்குன்னு காத்திருக்கான். அப்போ வந்து எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, மருத்துவங்கள் இருக்கு, கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல ஒரு மருந்துல குணமாகுதுங்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே ராத்திரியே போய் காத்திருக்காங்களே. அப்ப அது மாதிரி இந்த பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் அப்படியே பேசிட்டே இருப்பாங்க, காணிக்க கொடு காசை கொடுன்னு சொல்லிட்டே இருப்பான், என்னத்தையாவது பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஆள்கிட்ட போனோடனே ரொம்ப பேச்செல்லாம் கிடையாது, தொடுறாரு, ஜெபம் பண்றாரு, சரியா போயிடுது. அப்புறம் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள், வாங்க இங்கே கூட்டம் இருக்கு, ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகம் கர்த்தர் பண்றாரு அப்படின்னு சொல்றான்னு சொன்னா ஜனங்கள் வந்து போய் முதல் நாளே தங்கிடுவாங்களே. அப்ப அதுதானே வரும். அது வந்து ஒரு மனுஷன்ட்ட வந்தா கொஞ்ச நாள் அவரையும் ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க. கர்த்தர் ஒரே நேரத்துல ஒரு 500 பேர் அப்படி எழுப்பிட்டாருன்னா ஏன் கர்த்தர் செய்ய முடியும்? ஒரு மருத்துவரே செய்யறாரு. இவர் போய் பாக்குற வரைக்குமே, அவரை பத்தி கேள்விதான் பட்டிருக்கார், போய் வரைக்குமே இவ்வளவு ஜனங்கள் காத்திருப்பாங்கன்னு தெரியல, பார்த்திருக்க மாட்டார், நம்பி இருக்க மாட்டாரு. ஒரு 2000 கார் நிக்குதான், 1500-2000 கார் நிக்குதான். கார்ல முழுசும் ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 4 மணி ஆனோன்னு போய் கியூல நிக்கிறாங்க. ஓன்னு ஒரு 2000 பேர் கியூல அப்படி இருக்கும். அது மாதிரி கர்த்தர் ஒருத்தரை திருப்புறதுக்கு உங்களுக்கு பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்குன்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு வந்து ஆள் படை பேர் அம்பு எல்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு அற்புதம் செஞ்சா அரண்மனையை காலி பண்ணி அந்த ஆடுகளுக்கு பின்னால போன ஆளுக்கு பின்னால கர்த்தர் ஜனங்களை திருப்பி கொண்டு வந்துருவார். அதான் எளியவர்கள் எழுப்புவாங்க. உண்மைதான். அப்போ இதுல இன்னொரு சின்ன பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, எளிய ஊழியர்கள்னு சொல்லும் போது அவங்களுக்கு எந்த ஒரு சொஃபிஸ்டிகேஷனோ ஒரு பணமோ இருக்காது. ஆனால் பெரிய எதை குறித்து அவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி எளிய ஊழியர்கள் எழும்பும் போது அந்த பெரிய பெரிய கார்பரேட்டை வச்சுருக்கவங்கலாம் அவங்களுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காப்பாற்றுறதுக்கே பல முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும். அப்போ என்னென்ன காரியம் நடக்குமோ, ரெய்டு வருமோ நமக்கு தெரியாது. கண்டிப்பாக அந்த மாதிரி அவங்களுடைய ஃபேம் நேம் எல்லாமே குறைஞ்சி பல பெரிய சபைகள் நிறுவனங்கள் இந்த மாதிரி ஆர்ஃபனேஜ் அப்படி இப்படிலாம் வச்சுருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துகிட்டே தான் இருப்பாங்க. எனி டைம் என்ன நடக்கும்னு தெரியாது. அவங்க வந்து அதிகாரிகளை கைக்குள்ளே வச்சுக்கிறணும், அப்புறம் வந்து பெரிய பெரிய ஆட்களை ஆட்சி மாறும்போது அந்த ஆட்சியாளர்களை கைக்குள்ளே வச்சுக்கிறணும், அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். இதெல்லாம் வச்சா தான் இவ்வளோ இருக்க பெரிய ஊழியங்கள்லாம் செய்ய முடியுது. இல்லாட்டா எப்படி செய்ய முடியாது. அது மாதிரி ஜனங்களுக்குமே கூட பார்த்தீங்கன்னா, அப்போ கர்த்தருடைய காலத்துல எல்லாம் ஒரு அற்புதத்தை பார்த்து ஜனங்கள் வந்தாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அப்படி செய்கிற ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இது எல்லாவற்றையும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் போது ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் ஆயிடும். ஆமா, அந்த எளிய ஊழியர்கள் எப்போ வருவாங்க அப்படின்றத இப்ப நம்ம அவளோட பார்க்கற இந்த கர்த்தர் வந்து இப்ப எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருவான்னு வச்சுங்களேன், அந்த சான்ஸுக்கு கொடுத்த இவன் செஞ்சிருவாங்க கொடுக்கறதுக்கு ஒரு டியூரேஷன் வச்சிருப்பாரு. அது வரைக்கும் நான் அதுல வந்து மனம் திரும்பாமல் நான் தொடர்ந்து என்னுடைய அந்த காரியத்திலே நான் நீடிச்சிருந்தால் அதுக்கப்புறம் தான் அது வந்து மாறும். நீங்க சவுலுடைய வாழ்க்கையை நீங்க கேட்டது ரொம்ப நல்லது. சவுலுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கர்த்தர் வந்து அவரை தள்ளி விட்டுறல, ஸ்டெப் பை ஸ்டெப்பா சாமுவேல் அனுப்பி எச்சரிக்கிறாரு, அங்கே போறாரு. அவருடைய வாழ்க்கையில வந்து பல காரியங்களை வந்து செஞ்சுக்கிட்டே வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலம் வரைக்கும், ஒருவேளை மனிதன் வந்து தவறு செய்யறது தான் இயற்கையில் சொல்லி கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் தொடர்ந்து அந்த தவறுலேயே நீடிச்சு நம்ம நின்று நிலைக்கக்கூடாது. வந்த உடனே அந்த குறிப்பிட்ட காலம் வந்தானே, ஏன்னா எழுப்புதல் வர்றதை தொடர்ந்து நடக்கிறதுக்கு பல வேலை வந்து அடுத்து கியூல காத்திருக்கு, அடுத்தடுத்த விஷயம். நீங்க இதை போய் இப்படி வந்து தாமதம் பண்ணிட்டு இருந்தா அப்ப நான் அந்தி கிறிஸ்து எப்போ வர்றது, அவன் ஆட்சியப்படி அவங்களுமே காத்திருப்பான் அவரு. அப்ப அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு கர்த்தர் நிறைய பிளான் போட்டு வச்சிருக்காருல்ல, அது எப்ப நடக்கும்? அப்ப என்ன செய்வார்னா, இது இவ்வளவுதான் இவனுக்கு டைம், இதுக்குள்ள செஞ்சானா செய்யட்டும், இல்லாட்டி அடுத்த ஆள் எடுறா, அவன் வந்து செய்யறதுக்கு இவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாரு. அதனால அது இந்த இப்ப சீக்கிரமே வந்துரும் மாதிரி எனக்கு தோணுது. அப்படி வந்ததுன்னா இவர்கள் விட்டால், அந்த அழைப்புக்குறிங்க விட்டா தான் அது வந்து அங்க போகும். வசனத்துல போட்டிருக்கு, நீ கல்கள் கூப்பிடும், நீ கூப்பிடாட்டனா, நீ ராஜ்யத்தின் புத்திரர் அமைதியா இருந்தா கல்லுகள் பேசும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அமைதியா இருந்தா தான் பேசும். நீங்க ஆக்ஷன்ல இறங்கிட்டீங்கன்னா கல்லுகள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அதை தக்க வச்சுக்கிறது அழைப்பு பெற்றவங்களுடைய கையில் இருக்கு. நம்ம ரொம்ப ஒரு அருமையா இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசணும்னா, அந்த 4 வாரமே கிட்டத்தட்ட எழுப்புதல் குறித்து பல விஷயங்கள், ஒரு டாப் டு பாட்டம் பல விஷயங்களை பேசியிருக்கிறோம். இந்த என்ன செய்ய இது வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு பேச்சுன்னு நான் கருதுகிறேன். காரணம் என்னன்னு கேட்டா, சமீபத்துல நான் பார்க்கக்கூடிய மனிதர்கள் இந்த எழுப்புதல் என்னாச்சு, கிட்டத்தட்ட 15 வருஷமா எழுப்புதலை பற்றியே பேசுறோமே, இனி அடுத்து என்னதான் நம்ம செய்யணும் சரி அப்படிங்கிற ஒரு கேள்விக்குள்ள வந்த நேரத்துல இது வந்து ஏன் தாமதமாகுது, இதை வந்து அதை துரிதம் பண்றதுக்கு என்ன செய்யணும்
அப்படிங்கிற சப்ஜெக்டில் நம்ம பேசியிருக்கோம். ஆமா. அப்போ கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது, ஆள் மாறலாம், அழைப்பு மாறாது, தேவ திட்டம் மாறாதுங்கிறது தான் ஜனங்களுக்கு நம்ம சொல்ற முக்கியமான செய்தி. கண்டிப்பா நல்லா பேசி நிறைவுக்கு வந்துட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம கண்டிப்பா. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.